அன்புக்குரியவர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆவலோடு நாம் ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சென்னை பேராயத்திலே 15 ஆண்டுகள் 4 மாதத்தை மிக சிறப்பாக வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு சென்றவர். இன்றைக்கும் இந்த பேராயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய பேராயருடைய அயராத உழைப்பு, அவருடைய ஜெபம், கடவுளோடு ஒன்றித்து ஒவ்வொரு காரியத்தையும் கடவுளுடைய ஆலோசனையோடு அவர் பணிகளை தொடர்ந்தவர், இன்னும் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார். இந்த வளர்ச்சி என்று நாம் சொல்லுகின்ற போது சிறு பிள்ளைகளினுடைய வளர்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். விடுதியிலே படிப்பதற்கு முன்பாக அவளை தகுதிப்படுத்துவதற்கு பிரிட்ஜ் கோர்ஸ் என்பதை ஒன்று ஆரம்பித்து கிராமத்தில் இருக்கிறவரெல்லாம் நகரத்திலே படிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தவர். கால் பதிக்கின்ற இடமெல்லாம் இந்த சென்னை பேராயத்திற்கு சொந்தமாக வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடும் தொலைநோக்கு பார்வையோடு காலாஸ்திரியிலே கால் பதித்து மிஷனரி பணிகளை அங்கே தொடர்ந்து இன்றைக்கும் அந்த பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது அவருடைய தரிசனங்களிலும் ஒன்று. இந்த சென்னை பேராயம் எப்பொழுதுமே பொருளாதாரத்திலே எப்பொழுதுமே தலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் இறை மக்களுக்கு இறை கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் நம்முடைய பேராயத்திலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற லைட் பில்டிங் பார்க்கின்ற போதெல்லாம் பேராயரை அங்கே நினைவு படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே இவ்விதமான வளர்ச்சியின் பணிகள் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நிறைய சொல்லுவோம், ஆனால் பேராயர் சொல்றாரு ரொம்ப பில்டப் பண்றவர். அதற்காக நான் குறைத்து கொண்டு, ஏனென்றால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பொற்காலங்களிலே அவரோடு பயணித்த ஒரு அனுபவம் இன்றைக்கும் அது உள்ளத்திலே அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும், அது துளிர்த்து கொண்டே இருக்கும். ஆகவே அவருடைய வழிகளிலே அவருடைய பணிகளை தொடர்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடுவதற்கு கூட தகுதியில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே முயற்சி செய்கின்றோம். இன்றைக்கும் பேராயர் அவர்களை நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக நாம் அவரை அன்போடு கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை ஆயர் அவர்களே, இணை ஆயர் அவர்களே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வந்து நமக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்களே, அருமையான இசையின் வழியாக இந்த 2 நாட்களும் நம்மை மகிழ்வித்து கொண்டிருக்கின்ற இசை கலைஞர்களே, பெண்கள் ஐக்கிய சங்க பாடகர் குழுவினரே, இந்த திருச்சபையினுடைய செயலர் அவர்களே, பொருளர் அவர்களே, சேகரக்குழு உறுப்பினர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை மிக மிக சிறப்பாக ஒழுங்கு செய்திருப்பதற்காக நம்முடைய ஆயர்களுக்கும் செயலர் பொருளருக்கும் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பல ஆலயங்களுக்கு அன்போடு அழைக்கப்படுகிறேன். ஆனால் இங்கே நான் பார்க்கின்ற
மக்களிடையே காணப்படுகின்ற எழுச்சி, உற்சாகம் பல இடங்களிலே காண்பது அரிது. அது ஓரளவுக்கு அங்கே இருக்கின்ற தலைமைத்துவத்தினுடைய வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். நம்முடைய தலைமை ஆயரும் இணை ஆயரும் எனக்கு நீண்ட காலமாக அறிமுகமானவர்கள். அவர்கள் ஆயராவதற்கு முன்னதாகவே தெரிந்தவர்கள். நம்முடைய தலைமை ஆயர் எனக்கு உறவினர். ஆனால் அவரிடத்தில் நான் எப்போதும் அதிகமாக பாராட்டுகின்ற தன்மை ஆழ்ந்த இறை பற்று கொண்டவர்கள், கடவுள் உள்ளவர்கள். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள். அப்போ மனிதருக்கும் அவங்க பயந்து பணியாற்றுகின்றவர்கள். உழைக்க அவங்க போன எல்லா இடத்துலையும் நிறைய வளர்ச்சி இருக்கும். ரொம்ப பிற்பட்ட இடங்களுக்கு நம்ம அனுப்பும் போது கூட சோர்ந்து போகிறதில்லை. அதற்கு மாறாக ஆண்டவருடைய அழைப்பாக ஏற்று நிறைய பணிகளை அவர்கள் செய்கிறவர்கள். ஏழை எளிய மக்கள் பால் அன்பு கொண்டு திருச்சபையின் வழியாகவும் இறை மக்கள் வழியாகவும் அவருடைய தேவைகளை சந்திப்பதிலே அதிகமாக அக்கறை உள்ளவர். குறிப்பாக இந்த விடுதியிலே படிக்கின்ற பிள்ளைகள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதிலே அதிகமாக முனைப்போடு செயல்படுகிறவர். சொன்னாங்க, அவருடைய காலத்திலே விடுதிகள் உடைய வாழ்வு மலர்ந்தது என்று. எனக்கு எப்பவுமே அந்த ஒரு விடுதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் ஒருவேளை என்னுடைய ஊரிலே மாடு மேய்த்து கொண்டோ ஆடு மேய்த்து கொண்டோ தான் இருந்திருப்பேன். ஆகவே கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு விடுதிகளை அந்த பணியை புனரமைப்பு செய்தது மட்டுமல்ல, கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆங்கில வழியாக கல்வி கற்க வேண்டும். அதன் வழியாக பிற்காலத்தில் அவங்க படித்து முடித்த பிறகு ஒரு நல்ல பணியிலே அவர்கள் அமர்வதற்கான வாய்ப்புகளை உண்டாக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் உழைச்சோம். அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகமாக துணை நிற்கின்றவர்கள் நம்முடைய ஆயர்களை போன்ற பல ஆயர்கள் துணையாக இருந்தார்கள். ஆன்மீக நெறியிலையும் திருச்சபையை வளர்ப்பதற்கு அதிகமாக உழைக்கின்றவர்கள். இந்த கன்வென்ஷனே ஒரு உதாரணம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒருவேளை பேராய கன்வென்ஷன்லையோ அல்லது வட்டார கன்வென்ஷன்லையோ பார்க்கலாம். வட்டார கன்வென்ஷனில் கூட சில இடங்களில் கடினம். ஆனால் இவ்வளவு அதிகமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். 2 பகுதியிலும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் வந்து ஆலயத்திலையும் அநேகர் அமர்ந்து வழிபடுவது என்பது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. நீங்கள் ஏதோ வேலை இல்லாதனால இங்கே வரல, ஆவலோட, தாகத்தோட, வாஞ்சையோட, ஜெபத்தோட நீங்கள் வந்திருக்கீங்க. என்னுடைய இறைவேண்டல் எல்லாம், இறைவா, இங்கே வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் எப்போதும் உம்மிடத்தில் வந்தவங்களை நீர் வெறுமையாக அனுப்பியதில்லை. அவர் வேண்டுதலை நீர் நிராகரித்ததில்லை. அவர் விருப்பங்களை நீர் மறுத்ததில்லை. சுவாமி, இந்த நாளிலே இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களை இடர்பட்டார். ஆண்டவர் எங்களோடு பேசினார். ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய அருட்கொடைகளை, பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை எங்களுடைய உள்ளங்களில் ஊற்றினார் என்கிற உணர்வோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் இறைவனை அதிகமாக பிரார்த்திக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து இந்த லெந்து நாட்களில் சிறப்பான வேலைகளை நீங்கள் குறித்து அவருடைய அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமீபமாக கூப்பிடுங்கள். தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். சமீபமாக இருக்கையில் அவர் கூப்பிடுங்கள். எல்லா வேலையிலும் அவர் இருக்கிறார். ஆனால் திருச்சபை இந்த லெந்து நாட்களை நமக்கு ஒரு சிறப்பான வேலையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலத்தின் வழியாக நாம் இன்னும் ஆண்டவருக்கு அருகாமையிலே செல்லவும், ஆண்டவருடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ளவும், அதனுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, நம்ம எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து அவரை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறவும் நீங்கள் தொடர்ந்து உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோட
படிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை பற்றி சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன ஓமை அது? கெட்ட குமாரன், மனம் மாறிய மைந்தன், அன்புள்ள தந்தை. சிலர்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, கெட்ட குமாரன் தான் குமார்த்திங்கள, அது மாதிரி யாரும் இல்லைன்னு. அந்த காலத்தில் ஒரு ஓமையை சொன்னார். அது கெட்ட குமாரனாக இருக்கலாம், குமார்த்தியாகவும் இருக்கலாம். பொதுவாக மனிதருடைய எல்லாருக்குமே பொருத்தமான ஒன்று. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு 7-8 வயசு இருக்கும், வந்து அங்கிள் அங்கிள் டு யூ நோ த ஷார்ட்டஸ்ட் ஃபேபிள் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்திலே சின்ன குட்டி கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த குழந்தைங்களோடையெல்லாம் நம்ம ஒன்றும் பேசி நம்ம வெற்றி பெற முடியாது, வாமா அப்படின்னு நீயே சொல்லு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, a boy asked a girl, will you marry me? The girl said no, and they lived happily forever. அதாவது ஒருத்தன் போய் நீ என்னை திருமணம் செய்து கொள்ளுகிறாயா என்று கேட்டான். அந்த பெண் முடியாது என்று சொன்னால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இது ஷார்ட்டஸ்ட் ஃபேபிள். இந்த திருமறையில் இருக்கிற ஒரு சிறுகதைகளில் மிக மிக சிறப்பான சிறுகதை இந்த மனம் மாறிய மைந்தனுடைய சிறுகதை. இது ஏதோ நம்ம கிறிஸ்தவர்களாக சொல்லுகிறதல்ல, இலக்கியவாதிகள் இதை ஆராய்ந்து அறிந்து இப்படிப்பட்ட ஒரு சிறுகதை இதுவரைக்கும் சொல்லப்படவே இல்லை அப்படின்னு இதை வியக்கிறார்கள். இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இந்த சிறுகதை ஒரு கதை இல்லை, இது திருமறையினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை, தத்துவத்தை, உண்மையை ஒரு சின்ன கேப்சூல் ஃபார்மில் கொடுக்குது. இட்ஸ் a synopsis of the whole message of the Bible. ஒருத்தர் கூட போய் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பைபிளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அழிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த ஒரு ஓமை இருந்ததானால் இதை வைத்து நாம் திருமறையினுடைய செய்தியை we can reconstruct it. அதை நம்ம மறுபடியும் அதை கட்டி அமைக்க முடியும். எப்படி மனிதர் பாவத்திலே விழுந்தார்கள், அவர்களை மீட்பதற்காக கடவுள் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் வழியாக பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுத்து மீண்டும் இழந்து போன அந்த பிள்ளை என்கின்ற உறவை அவர் புதுப்பிக்கிறார். இதுதான் திருமறையினுடைய அடிப்படை சத்தியம். அதை இந்த ஓமையின் வழியாக மிக மிக அருமையாக இது விளக்குகின்றார் லூக்கா நற்செய்தியாளர், அல்லது இயேசுவானவர் இதை விளக்குகிறார். ஏன் இது அப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம எல்லாருடைய மனித வாழ்வின் உணர்வுகளும் இதிலே பொதிந்து இருக்கின்றது. நம்ம எப்படியும் யாராவது ஒருவரோட ஒரு சில நிலைமைகளில் நம்மை ஒன்றித்து பார்க்க முடியும். தந்தை போல அன்பு, தந்தை கொடுக்கின்ற சுதந்திரம், என்னுடைய சொத்தை பிரித்து கொடுக்கும்போது கொடுக்கிற சுதந்திரம். ஆனால் தந்தை மகனுக்காக ஏங்குகின்ற ஏக்கம், பொறுப்பில்லாத பிள்ளைகள், அவங்க ஆனாலும் பொறுப்பற்றவர்களாக தொடக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் மனமாற்றம், ஐயோ நான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு நினைக்கின்ற நினைவுகள். நான் திரும்ப எங்கள் அப்பா விட்ட நான் போவேன், அந்த உறவை நான் புதுப்பிக்க வேண்டும் என்று எழுந்து போன உறவை புதுப்பிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம். இப்படி தவறிப்போனவர்கள், இழந்து போன பிள்ளை மறுபடியும் வந்தபோது அவன் மேலே ஒரு விதமான பொறாமை, அதாவது பாராமுகமாக இருப்பது, இன்டிஃபரன்ஸ்.
அப்படிப்பட்ட தன்மைகள் நம்ம மனித வாழ்வுடைய உணர்ச்சிகள்லாம் அதில் பின்னி அதே அப்படியே பொதிந்திருப்பதனால இது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையோடும் பல நிலைகளில் இது நம்மை இடர்படக்கூடியது, நம்மோடு பேசக்கூடியது, நமக்கு சவால் விடுக்கக்கூடியது இந்த சிறுகதை. இந்த சிறுகதையில் 3 சிறு தலைப்புகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல ரெபல்லியன், இளைய மகனுடைய ரெபல்லியன். ரெண்டாவது ரிப்பென்டன்ஸ், அவனுடைய மனமாற்றம். மூன்றாவது ரிடம்ஷன், அவனுடைய மீட்பு. ஒருவேளை நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் இந்த மகனுடைய முரட்டாட்டம், மனமாற்றம், கொண்டாட்டம், இந்த 3 நிலைகளில் இந்த ஓமையை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். முதல்ல அவர் சொல்றாரு அவனுடைய முரட்டாட்டம், ரெபல்லியன். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி முரட்டாட்டம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம போராடுகிறவர்களாக அல்லது கீழ்ப்படியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அவன் முதலாவது தந்தையை மதிக்க தவறிவிட்டான். ஒரு திருமண விருந்தில் அங்கே பரிமாறவர் எப்படி பார்த்துட்டு வந்தார். அங்கே எல்லாரையும் பார்த்து சிரிப்போம், சந்தோஷமாக தான் இருப்போம். இவருக்கு ஒருத்தனை பார்த்த உடனே கோபம் வந்துடுது. ஏறத்தாழ அவன் சட்டையை பிடிக்காத நிலைமைக்கு போய், நீ உன்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பொண்ணு வீட்டுக்காரனும் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும். முதல் பந்தியில் நீ அங்கே உட்கார்ந்த, 2வது பந்தியில் இங்கே உட்கார்ந்த, 3வது பந்தியில் நானே உனக்கு இலை போட்டேன், இப்போ 4வது பந்திக்கும் இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்க அப்படின்னார். அவனையே பார்த்துருந்தார். அவன் அமைதியாக இருந்தான். என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்கிறியே? அவன் சொன்னான், சார் உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் சார், எனக்கு ஜீரண சக்தி அதிகம் சார். நமக்கு எல்லாருக்கும் ஜீரண சக்தி அதிகமாக இருக்கே தவிர ஞாபக சக்தி குறைந்து விடுகிறது. நம்ம அப்பா இல்லைன்னா, அம்மா இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியுமா? என்ன குழந்தையாக பெற்றெடுத்த போது எத்தனை நாள் அவங்க தூங்காம கண் விழித்து என்னை பார்த்திருப்பார்கள். எனக்கு பாலூட்டின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த வியாதி என்னை தாக்கக்கூடாது என்று எப்படியெல்லாம் அவங்க வேதனைப்பட்டிருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தப்போ அவருடைய கண்களிலே தண்ணீர் வழிந்தது. இதை எல்லாத்தையுமே மறந்து விட்டு வாழ்ந்ததான் இந்த இளைய மகன். தன்னுடைய தந்தையை மதிக்க அவன் தவறிவிட்டான். எப்படி தவறிடுறான்னா, அப்பா கிட்ட வந்து எனக்கு உரிய சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்கள். பொதுவாக அந்த காலத்தில், இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில், அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்து பிரிக்கப்பட மாட்டாது. அல்லது சில தந்தையர் அவர்களே வந்து அவர்களுக்கு பிரித்து கொடுப்பார்கள். எந்த மகனும் வந்து என் சொத்தை எனக்கு பிரித்து கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சொத்து அவனுடையது இல்லை, அவங்க அப்பா சம்பாதிச்சது. அவர் மகனுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், வேற யாருக்கு வேணா அவர் கொடுக்கலாம். என்னுடைய உழைப்பிலிருந்து நான் சம்பாதித்தது யாருக்கு வேணா கொடுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அப்படி நான் எதுவுமே ஒரு உயில் எழுதாமல் போயிட்டேன்னா அந்த சொத்து என்னுடைய பேரனை சேர வேண்டும், அந்த தந்தையினுடைய மகனுக்கு சேரணும். இவன் வந்து கேட்குறான், என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னா, என்னுடைய சொத்தை நிர்வகிப்பதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக நான் கருதவில்லை. யூ ஆர் நாட் worthy டு பி மை ஃபாதர். ஆகவே நான் உங்களை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை என்று
தனக்கு எல்லா வாழ்வையும் கொடுத்தவர், வளத்தை கொடுத்தவர், அவரிடத்துல வந்து மரியாதை இல்லாமல் என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்றார். இந்த தந்தை என்ன பண்ணுறாரு, கட்டாயம் அவனுக்கு சொல்லியிருப்பார், இல்லை தம்பி இது உனக்கு நல்லதில்லை, கொஞ்ச நாளைக்கு நீ இந்த உறவுகளை பாதுகாக்க வேண்டும், அப்பா உறவு, அண்ணன் உறவு, குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் நம்முடைய தந்தை நம்மை வற்புறுத்துகிறவல்ல, கட்டாயப்படுத்துகிறவல்ல. அவர் அவனுக்கு பிரித்து, நம்முடைய சுதந்திரத்தை மதிக்கிற தந்தை அவனுக்கு பிரித்து கொடுக்கிறார். பிரித்து கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அதை விற்று எல்லாத்தையும் பணமாக்கி கொள்ளுகின்றான். அந்த காலத்தில் இருந்த ஒழுங்கு என்னன்னா, அப்பா அம்மா இறக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ஒருவேளை பங்கு கொடுத்தாலும் அதை அவங்க விற்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அப்பா அம்மாவுக்கு இப்போ ஒரு பெரிய கொடிய நோய் ஒன்று அவர்களை தாக்கினால் அதற்கு செலவுக்கு ஆகிற காசை பிள்ளைகள் தான் கொடுக்கணும், பங்கு பிரிச்சுட்டு கொடுத்த பிறகு. ஆகவே இப்போ அவர் என்ன செய்கிறாரு, எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வந்ததை நான் என்ன வேணாலும் செய்து கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு அவர் அதை விற்று விடுகிறார். தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் புறக்கணிக்கிறார். அதுக்கு பிறகு அதை விற்றுவிட்டு தூர தேசத்திற்கு போகிறார். அதாவது எங்கள் அப்பாவுடைய கண்ணு படாத இடம், எங்கள் அப்பாவுடைய தாக்கம் என் மேல் இல்லாத இடம். ஏன்னா அவன் இந்த வீட்டில் இருந்தான்னா அவர் எப்போ பார்த்தாலும் நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இந்த பாவம் பண்ணாத, அந்த பாவம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருப்பார். நான் அவரோட இருந்தேன்னா அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் பாவம் செய்ய முடியாது. ஆகவே அவருடைய பார்வையிலிருந்தும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது தாக்கத்திலிருந்தும் நான் தூரமாக செல்ல விரும்புகிறேன். பலருக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இப்படி அவர்களை தொந்தரவு செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன் நீங்கள் கோயிலுக்கு வரல? ஆமாம், அங்கே போனால் என்ன சொல்லுவாங்க, நீ குடிக்காதன்னுவாங்க, இது பண்ணாதன்னுவாங்க, அது பண்ணாதன்னுவாங்க. ஆனால் நான் வர்றது இல்லை. நான் பாவத்திலே நிலைத்திருக்க விரும்புகிறேன். அதற்கு எதிரான பாவத்தை கண்டிக்கின்ற எதையும் நான் கேட்க விரும்பவில்லை. ஆகவே நான் அங்கே போறதில்லை. அவன் தூர தேசத்திற்கு போனான். இப்படி தன்னுடைய தந்தையை அவன் மதிக்காமல் இருந்தான். ஒரு நாளும் அதுக்கப்புறம் சரி, நான் எங்கள் அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேனே, பாதி சொத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேனே, இதுக்கப்புறம் அந்த அப்பா எப்படி வந்து குடும்பத்தை நடத்துகிறார்? ஏன்னா அத்தனை வேலைக்காரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ எப்படி அவர் நிர்வகிப்பார்? பாதி சொத்து போயிட்ட பிறகு இருக்க வேலைக்காரர்களாக நிறுத்திட்டு இருப்பாரா பாதி பேரை? எப்படி அவர் இருப்பார் என்பதை பற்றியோ, நான் வந்துட்டதுனால எங்கள் அப்பாவுக்கு மனசில் என்னவெல்லாம் உணர்வு ஏற்பட்டிருக்கும், அவர் துக்கப்பட்டிருப்பாரா, அவர் வேதனைப்பட்டிருப்பாரா, அவர் தனிமையிலே இருப்பாரா, எதை பற்றியும் கவலைப்படாத மகன். இதுதான் முரட்டாட்டமான தன்மை. நாமும் ஆண்டவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் என்றால், உண்மையாக நாம் அவரை மதிக்கிறோம் என்றால், நம்ம எப்படி அவரிடத்திலே நாம் நடந்து கொள்வோம் என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட முரட்டாட்டங்கள் இருக்கிறதா? நான் செய்கிறது என்னுடைய தந்தையினுடைய இதயத்திற்கு இனிமையாக இருக்குமா, அவரை வேல் பாய்ச்சி வேதனை உண்டாக்குமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஏன்னா அவர் செய்தது எல்லாமே அவருக்கு பிரியமாக இருந்தது. நான் செய்கிற எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகள் தானா? ஆண்டவரே, எப்பெல்லாம் நான் உம்மை புண்படுத்துகிறேன், எப்பெல்லாம் உம்முடைய மனதை நான் நோகடிக்கிறேன், எந்தெந்த விதத்திலெல்லாம் நான் உம்மை விட்டு ரொம்ப தூரமாக நான் போக விரும்புகிறேன், எண்ணி பார்ப்போம். இந்த நாட்கள் நம்ம மீண்டும் ஆண்டவருக்கு அருகாமையிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் நாட்கள். இப்படி தந்தையை மதிக்காதது மட்டும் இல்லை, அவன் தன்னையே மையமாக வைத்து வாழ ஆரம்பித்தான். செல்ஃப் வில். கடவுள் எனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு பொருளை கொடுத்திருக்கிறார்,
நான் இதுக்கு யாருக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையை நானே நடத்த விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி த மாஸ்டர் ஆஃப் மை ஓன் லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வேற யாருக்கும் பணிந்து போக விரும்பவில்லை. அதாவது மனிதர்கள் இந்த தனித்துவத்துவம், இண்டிபெண்டன்ஸ் அதிகமாக விரும்பி மற்ற யாரும் தலையிடுவதை அவர்கள் விரும்பவில்லை. நம்ம அடிப்படையில் மறந்துடுது என்னன்னா, மனிதர்களை கடவுள் சமூக ஜீவிகளாக படைத்திருக்கிறார். We are created as social beings, not as individual beings. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏதோ இது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். எல்லா உறவுகளிலும் நாம் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து அனுசரித்து எல்லாருக்கும் நன்மையானவற்றை நாம் செய்து அப்படிப்பட்ட வாழ்வு வாழும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். என் நண்பரை பற்றி ஒரு கிண்டலா சொல்லுவார். ஏதாவது அவர் டிசிஷன் எடுக்கணும்னா அவர் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவர் அதில் இருக்கின்ற நன்மை தீமை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பார். ஒரு 5-6 பேரை கேட்பார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு கேட்பார். ஆனால் கடைசியில் டூ ஆஸ் யுவர் ஒய்ஃப் டூ, ஒய்ஃப் சேஸ், உங்கள் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்யுங்கிறது அவருடைய பாலிசி அப்படின்னு தமாஷா சொல்லுவாங்க. அதாவது நம்ம மற்றவர்களை கலந்து ஆலோசித்து மற்றவர்களோடு இன் கன்சிடரேஷன் ஆஃப் அதர் பீப்புள் we have to lead our life that is interdependence. நம்முடைய நேரம் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது, நம்முடைய பொருட்கள் செல்வம் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது. அதை எதுக்காக கொடுத்திருக்காருன்னா ஆண்டவரை அதன் வழியாக மகிமைப்படுத்துவதற்காக, தேவையிலே இருக்கிற மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்காக. நம்முடைய பொருளாக இருக்கட்டும், நம்முடைய நேரமாக இருக்கட்டும், நம்முடைய தாளந்துகளாக இருக்கட்டும், இவைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நாம் சுயநலத்தோடு நாமே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆனால் ஆண்டவருக்கு மகிமையாக அதை பயன்படுத்தும், மற்றவர்களுக்கு பயனுண்டாக பயன்படுத்தும், அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதே நேரத்தில் இன்னொத்தையும் மறந்து விடக்கூடாது. இதை கொடுக்கிற ஆண்டவர், கணக்கு கேட்கிற ஆண்டவர். தாளந்துகளை கொடுத்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்களை அழைத்து அந்த தாளந்துகளை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கணக்கு ஒப்புவிக்கும்படி கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் படுக்கிறதுக்கு முன்னால், இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நாளை கொடுத்தார், இந்த நாளை நான் எப்படி செலவழித்தேன், ஆண்டவருக்கு மகிமையாக, மற்றவர்களுக்கு பயனுண்டாக, என்னுடைய வாழ்க்கைக்கு பயனுண்டாக நான் செலவழித்தேனா, அல்லது இந்த நாளினுடைய நேரத்தை நான் பயனற்றவற்றில் வீணடித்தேனா? சும்மா தேவையில்லாத, இப்போ நமக்கு ஒரு பெரிய வியாதி இந்த செல்லு நோண்டிங்க. அதாவது குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கும் அந்த நோய் இப்பொழுது வேகமாக பற்றி கொண்டிருக்கிறது. அதனால் என்ன பிரயோஜனம்? ஏதாவது பயனுள்ள சில கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தினா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் பயனற்றவற்றை பயனற்றவற்றில் செலவு செய்யும் போது என்னன்னா, நல்ல பணிகளுக்கு நமக்கு நேரம் எல்லாம் போயிடும். ஐயோ எனக்கு நேரமே இல்லை, ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு காசு இல்லை. ஏன்னா கடவுள் கொடுத்த நேரத்தையும் காசையும் நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம், தேவையற்றவற்றிலே நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். ஆகவே கடவுள் நம்மை கணக்கு கேட்பார் என்கிற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அவன் தன்னை பற்றி என்ன நினைச்சான்? என்னுடைய உரிமைகள் முக்கியம், என் பங்கு எனக்கு கொடுங்க. ஆனால் உறவுகளை பற்றி அவன் நினைக்கவில்லை. எங்கள் அப்பா கிட்ட போய் நான் எப்படி பங்கு கேட்டு நான் அதை வாங்கி கொண்டு நான் வெளியூருக்கு போவேன், வெளிநாட்டுக்கு போவேன். இந்த உறவு போயிடுதில்லை. இன்றைக்கு பிள்ளைகள் பலர் வெளிநாட்டுக்கு போகிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஏன்னா குடும்பத்துக்கு வளர்ச்சிக்கு அது துணை புரியலாம். ஆனால் பல நேரங்களில் அவங்க ஏதோ பொருளை மட்டும் முக்கியப்படுத்தி பணத்தை அனுப்பிடுவாங்களே தவிர இந்த உறவுகளை அவர்கள் அதிகமாக மதிப்பதில்லை.
சிலர். ஆகவே இங்கே இவன் என்ன பண்ணா, தன்னுடைய உரிமையை பற்றி பேசினானே தவிர தன்னுடைய உறவை அவன் பேசவில்லை. ஏன் அதை நினைக்காத ஒரு தவறுன்னா, இந்த உறவுகள்லாம் நாமே தெரிந்து கொள்வதல்ல, கடவுள் கொடுக்கின்ற உறவு, புனிதமான உறவு, தூய்மையான உணவு, பரிசுத்தமான உறவு. அப்பா அம்மாவை நீங்களா தெரிஞ்சுக்கிறீங்க, சகோதரர்களை நாம தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற இரத்த கலப்பான உறவுகளை நாம் தெரிந்து கொள்வதில்லை. இறைவனால் கொடுக்கப்படுகிறவைகள் எதையெல்லாம் கடவுள் கொடுக்கிறாரோ அதையெல்லாம் நம்ம பரிசுத்தமாக, தூய்மையாக, பயபக்தியோடு காப்பாற்ற வேண்டும். ஏன்னா கடவுள் கொடுத்த உறவை நாம் நிராகரித்தோமானால் அதை கொடுத்தவரை நாம் நிராகரிக்கிறோம், கொடுத்த கடவுளை நாம் நிராகரிக்கிறோம். அந்த சாங்டிட்டி ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய தூய்மை, புனிதத்தன்மை, உறவுகளுடைய உடன்பிறப்புகளுடைய புனிதத்தன்மை, இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா அதை கொடுத்த நம்முடைய இறைவனை நாம் மறுதலிக்கிறோம் அல்லது உதாசீனப்படுத்துகிறோம் என்பது பொருள். மூன்றாவது அவரிடத்திலே காணப்பட்ட தன்மை, அவன் வாழ்விலே அழித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிலையிலே அவன் அழித்து கொண்டான். நண்பர்கள் 2 பேர் அலுவலகம் முடிஞ்ச உடனே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், மச்சி ஒரு கட்டிங் போட்டு போவோமா? அவன் அப்படியே கொஞ்சம் யோசித்தான். ரொம்ப சோதனையாக இருந்தது. 2 பேரும் கடைக்கு போகிறதுக்கு போனாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே இந்த நண்பன், கூப்பிட்டவன் இல்லை, கூட போனவன், அவனுடைய ஸ்டாப்பு அறுந்துடுச்சு. உடனே அவன் நின்று ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்டாப்பை காட்டி, பாரு அறுந்துடுச்சு. அதுக்கு போயாப்பா யாராவது அழுவாங்க? இல்லை, நான் அதுக்காக அழலை. கடவுள் எனக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாரு. நான் இது வரைக்கும் என்னுடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசின்னு நான் யோசிக்காமல் விட்டுட்டேன், நினைக்கவே இல்லை. என்னப்பா சொல்கிறேனுமோ தீர்க்கதரிசி இது அதெல்லாம் இல்லை. நான் காலையில் வேலைக்கு வரும்போது என்னுடைய மனைவி சொன்னாங்க, வேலை முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வாங்க, ஏதாவது சரக்கு இறக்குன்னு போனீங்கன்னா செரும்பு பிஞ்சிடும். ஆகவே அவள் ஒரு தீர்க்கதரிசி. நான் சொன்னேன், அவங்க அப்பா நிச்சயமா அவனுக்கு அறிவுரை சொல்லி இருப்பார். அப்பா நீ போனீன்னா இந்த உலகம் உனக்கு தெரியாது, நீ கஷ்டப்படுவ, உன்னை விட நான் வயதிலே முதிர்ந்தவன், அனுபவசாலி, நான் சொல்கிறேன் வேண்டாம். இவனுக்கு தூரதேசத்தில் போய் செருப்பு பிச்சுக்கிச்சு. அங்கே எல்லாத்தையும் வீணடித்து விட்டான். பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. அவன் பொருள் இல்லைன்னும் போது எல்லாரும் அவனை விட்டு விலகி விட்டார்கள். தனிமை துயரம் இருக்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு துயரம். அது வரைக்கும் எப்பவுமே எல்லாரோடையும் இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு நம்ம தனியாக கஷ்டப்படுறோன்றது அவனுக்கு கஷ்டத்தை விட 2 மடங்கு கஷ்டமாக அவனுக்கு தென்பட்டது. இதுவரை மகிழ்ச்சியாக இருந்தவன் இப்பொழுது ஆழ்ந்த துயரத்துக்குள்ளே தள்ளப்பட்டான். எந்த அளவுக்குன்னா, அவனுடைய உணவுக்கு கூட அவனுக்கு வழி இல்லாத நிலைக்கு போய்விட்டான். ஒரு பெரிய செல்வ கொழிப்பிலே வளர்ந்த ஒரு மகன் இன்னைக்கு கடைசியில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், சரி ஏதாவது ஒரு வேலையாவது எங்கே யார்கிட்டையாவது கேட்டு அதன் வழியாக நான் ஏதாவது உணவு பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு போனான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? பன்றிகளை மேய்க்கின்ற வேலை. யூதர்களுக்கு பன்றிகள் என்றாலே அருவருப்பு. ஒரு பெரிய கலகமே நடந்தது. ஏன்னா யூதருடைய விரோதிகள் பன்றிக்கறியை கொண்டு போய் ஜெபாலயத்தில் போட்டாங்க, கோயிலில் போட்டாங்க. பெரிய கலகம் மக்கபேயர் காலத்தில்.
அவ்வளவு அருவருப்பானது. இன்றைக்கு இந்த மகன் கடைசியில் அந்த பன்னிகளோட பன்னியாக வாழுகின்றவனாகவும் பன்றியினுடைய உணவை தின்கின்றவனாக மாற்றப்பட்டான். அதை கூட அவனுக்கு யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஒன்று பன்றியின் உணவு மனுஷனுக்கு திருப்தியை தர முடியாது. சிலர் இப்படிப்பட்ட தாழ்வான உணவில் தங்களுடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இதுவே இல்லை, அது உங்களுக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆகவே இவனுக்கு உணவு கொடுப்பதற்கு கூட யாருமே இல்லை. அந்த பன்றியினுடைய உணவை கூட கொடுக்குவதற்கு யாரும் இல்லை. ஒன்று, பன்றியினுடைய உணவு மனிதனுக்கு திருப்தி அளிக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்கிற உணவு மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். நம்ம வேற எங்கெங்கேயோ நம்ம திருப்தி படுத்திக்கலாம், ஏதோ ஓரளவுக்கு நம்ம வாழலாம் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை அழைக்கவும் இல்லை. நான் எதுக்காக வந்திருக்கேன்? நீங்கள் வாழ்வு பெறவும் உங்களுடைய வாழ்வு நிறைவாகவும் நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அந்த வாழ்வை அழித்து கொண்டு கடைசியில் ஒரு மிருகம், பன்றி, அசுத்தமான மிருகத்தினுடைய, துர்நாற்றமான மிருகத்தினுடைய, சாக்கடையில் இருக்கிற மிருகத்தினோடு உங்களை ஒன்றித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். சிறைச்சாலைக்கு ஒரு ஓவியர் வந்தார். வந்து அங்கே இருந்த சிறைச்சாலை அதிகாரிகிட்ட சொன்னார், உங்கள் சிறைச்சாலை ரொம்ப கொடூரமான ஒருவனை நான் சித்திரம் தீட்ட விரும்புகிறேன். ரொம்ப கொடூரமான ஒருவன் அப்படின்னு ஒருத்தரை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சாங்க. இவர் அவனை அப்படியே சித்திரம் வரைந்து கொண்டிருந்தார். அவனிடத்துல, அந்த சிறைச்சாலை அதிகாரி இடத்துல சொன்னார், இது மாதிரி நான் யூதாசை சித்திரமாக வரைய விரும்புகிறேன். ஆகவே ரொம்ப கொடுமையான, ரொம்ப தீமையை வெளிப்படுத்துகின்ற ஒருவர் எனக்கு வேண்டும். அப்போ இவர் கொண்டாந்து அவர் படம் வர ஆரம்பித்தார். அவர் வரையும் போது அந்த குற்றவாளியினுடைய கண்களிலிருந்து தண்ணீர் தாரை தாரையாக ஊற்றியது. இவர் நிறுத்திட்டு அவனை பார்த்து கேட்டார், ஏன் தம்பி அழற நீ? அப்போ நீங்க என்ன கொஞ்சம் உற்று பாருங்கள், உங்களுக்கு என்னை பார்த்த நினைவு இருக்கிறதா? அவர் பார்த்தாரு, இல்லையே, என்ன இப்போ தாடி கிடி வச்சு எப்படியோ இருக்கான். நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நீங்க படம் வரைந்தீர்கள். அப்போ நான் கேட்டேன், எதுக்கு என் படத்தை வரைகிறீங்க? இல்லை, இயேசுவானவரை போல இருக்கிற ஒருவரை நான் சித்திரம் வரைய விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் உண்மையே அப்படிதான், கடவுளுடைய பிள்ளையாக நான் இருந்தேன். ஆனால் நடுவில் நான் பாவத்தில் விழுந்து பாவத்தில் முழுகி கடைசியில் யூதாஸை போன்ற ஒரு கொடுமையான மனிதனுக்கு சித்திரமத்துக்கு மாதிரியாக நான் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறேன். நம்முடைய பாவம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம எந்த நிலைமைக்கு கொண்டு போகுது பார்த்தீங்களா? இயேசுவை போல வாழ்வதற்காக, இயேசுவனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக நம்மை பார்க்கிறவர்கள், ஆண்டவரை புகழுவதற்காக படைக்கப்பட்ட நாம் கடைசியில் இந்த பன்றிகளோடு இணைந்து பன்றியினுடைய வாழ்விலே பங்கேற்று பன்றியினுடைய உணவை நாம் உட்கொண்டு இந்த ரொம்ப தாழ்வான நிலைமைக்கு நாம் போய்விட்டோம். இரண்டாவது, மனமாற்றம். இந்த நிலைமைக்கு போன உடனே யாரும் எனக்கு சாப்பிட்றது கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உடனே அப்போ தான் அவனுக்கு தன்னுடைய தந்தையை பற்றிய உணர்வு ஏற்படுகிறது. அதுக்கு முன்னால் அவன் தான் புத்தி தெளிந்து
அது வரைக்கும் அவன் புத்தி கெட்டு போயிருந்தது. புத்தி கெட்ட நிலையிலிருந்து இப்போ அவனுக்கு சரியான புத்தி அவனுக்கு வந்திருக்கிறது. அவன் தன்னை பற்றி முதலாவது நினைக்கிறான். அவனிடத்தில் காணப்பட்ட சிறப்பு என்னன்னா, நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இதுக்கு மேலே நம்ம எதுக்கு பிழைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிற. நமக்கு வாழ்வு இருக்கின்ற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா கடவுள் இன்னமும் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார், எனக்கு அவர் புதிய நம்பிக்கை கொடுப்பார். அதனால் நமக்கு வாழ்வு இருக்கிறதுனால நம்ம எந்த நிலைமைக்கு இப்போ தள்ளப்பட்டிருந்தாலும், பொருளாதாரத்திலும் சரி, உடல்நிலையிலும் சரி, உறவுகளிலும் சரி, நம்முடைய பாவ வாழ்க்கையிலும் சரி, நம்ம எந்த நிலைமைக்கு போனாலும் நம்ம மீட்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு அழகான வழியை வைத்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க, நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த வாழ்வு இருக்கும்போது நம்ம ஆண்டவரிடத்தில் நிறைய காரியங்களை நாம் உரிமையோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தன்னை அவன் முதலாவது நினைக்கிறான், தன்னை பற்றிய அறிவை பெறுகிறான். நான் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு முன்னால் நான் என்னையே முதல்ல பார்க்கணும். என்னுடைய பழைய காலம் எப்படி இருந்து, ஒரு பெரிய செல்வ கொழிப்பிலே பிறந்த மகனாக நான் எப்படி எவ்வளோ நல்ல அந்தஸ்தோடு நான் வாழ்ந்தேன், எத்தனை பணியாளர்கள், எல்லாரும் எனக்கு கொடுத்த மரியாதை என்ன அப்படின்னு, எனக்கு என்ன குறை இருந்தது? ஒன்றுமே இல்லை. அப்படி நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு நான் எப்படி இருக்கேன்? இன்றைக்கு பன்றிகளிலே பன்றியாக இருக்கிறேன். அந்த உணவு கூட எனக்கு கிடைக்கவில்லை. நான் சரியாக சாப்பிடாதனால நான் நோயிற்று இருக்கிறேன். இது மாதிரிலாம் இருக்கும்போது தனிமை, வியாதி, பசி, பட்டினி, நமக்கு நமக்கு நட்பான சூழல்கள் இல்லாத போது இயற்கையாகவே எல்லாருக்கும் ஒரு மரண பயம் வரும். இப்போ நான் இங்கே இறந்து விடுவேனோ என்கின்ற அச்சம் வேற அவங்கள பிடிச்சிருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே நான் இன்றைக்கு இருக்கிறேன். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? ஒருவேளை இங்கேருந்து நான் போய் வேற யார்கிட்டாவது ஒரு வேலை கேட்டு நான் அங்கே பழைக்க முடியுமா? எனக்கு எல்லா நண்பர்களும் போயிட்டாங்க, யாராவது புதிய நண்பர்கள் எனக்கு கிடைப்பார்களா? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுமா என்றெல்லாம் அவன் தன்னை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறான். தன்னை பற்றி நினைச்ச உடனே அவங்க அப்பாவை பற்றி நினைக்கிறான். என்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர்? அவர் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை வைத்து ஆடு மாடுகளை பார்ப்பதற்கு, வயல்வெளிகளை பார்ப்பதற்கு, ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகளை மேய்ப்பதற்கு எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற கடைநிலை ஊழியன் கூட அவன் சாப்பிடுவதோ அதுக்கு அதிகமான உணவை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவனே நிறைய தூக்கி போட்டுறான். அந்த சாப்பாடு கூட இன்னைக்கு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. தன்னுடைய தந்தையினுடைய அருமை பெருமைகளை அவர் உணர ஆரம்பிக்கிறார். யாருமே எனக்கு கொடுக்காதப்போ, ஐயோ எங்கள் அப்பா எனக்கு என்னவெல்லாம் கொடுத்தாரு, எங்கள் அப்பா கிட்ட என்ன இல்லாமல் இருந்தது, எதை நான் பெறாமல் இருந்தேன், அப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நான் வந்து விட்டேனே என்று அவன் தந்தையை பற்றி நினைக்கிறான். அப்போ சொல்கிறான், நான் எதுக்கு இப்போ இங்கே இருக்கணும்? எங்கள் அப்பா இருக்கார், நான் என்னுடைய தந்தையினிடத்துக்கு போவேன் என்று தீர்மானிக்கிறான். தீர்மானிக்கிறது மட்டும் இல்லை, அவன் உடனடியாக அங்கே இருந்து புறப்படுகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் திருப்தி இல்லைன்னா, சரி நம்ம சாமிகிட்ட போய் காலில் விழுந்துருவோம், சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடு, பழைய மாதிரி என்னை மறுபடியும் பழைய நிலைக்கு நீ என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்போம். சரி இன்னைக்கு வேணாம், நாளைக்கு நான் சொல்லுவேன், இன்னொரு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணினே இருப்போம். ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, வேன் வந்துடும், சீக்கிரம் வா அம்மா, வாமா டைம் ஆச்சு, மாம் கம்மிங். மறுபடியும் இது பார், எப்போ பார்த்தாலும் அவன் இங்கே வந்து சத்தம் போடுறான் டிரைவரு, சீக்கிரம் வா, மாம் கம்மிங். இது மாதிரி ஒரு 3-4 தடவை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ஸ்டாப் கம்மிங், கம்.
சும்மா நான் வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காத, நீ உடனடியாக வா. இந்த மனம் திருந்திய மைந்தன் தன்னுடைய தந்தையினிடத்துக்கு போவதற்கு தீர்மானித்தது பெருசு இல்லை, உடனடியாக அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டான். அப்போவே புறப்படும் போவதற்கு முன்னதாகவே நான் போய் என்ன சொல்லுவேன் அப்படின்றதையும் அவன் தன் மனதுக்குள்ளே, எப்படி நான் எங்கள் அப்பாவை போய் சந்திக்க முடியும், அவருக்கு விரோதமாக இவ்வளவு நான் தவறு செய்து விட்டேனே. அவன் சொல்கிறான், நான் உமக்கும் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். நான் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக மட்டும் பாவம் பண்ணலை, நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நேற்று தாவீது சொன்னதில், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன், நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேன், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அவன் முதல்ல என்ன சொன்னான், யூ ஆர் நாட் worthy டு பி கால்ட் மை ஃபாதர். நீ என் அப்பாவா இருக்க தகுதியில் என் சொத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு, நான் உன்னுடைய மகனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. அப்படியே மாத்துறார். ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை என்னன்னா, நான் உனக்கு மகனா இருக்க தகுதி இல்லை, ஆனா நீ எனக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு எப்போ அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கு. I may not be worthy to be your son, but you are always worthy to be my father. ஏன்னா நீ அவ்வளவு என்னை நேசிக்கிறீர், அவ்வளவு எனக்கு நன்மைகளை அருளி இருக்கிறீர், இன்றைக்கும் அவ்வளவு கரிசனையுள்ளவராக என்னை நீர் பராமரிக்கிறீர் அப்படின்னு நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு, இப்போ நான் வந்திருக்கேன், சொத்தையெல்லாம் நான் வாங்கிட்டேன், இனிமேல் எனக்கு வந்து மகன்ற உரிமை அங்கே கிடையாது, என்னை உம்முடைய கூலிக்காரர்களாக ஒருவனாக வைத்துக் கொள்ளும். அதாவது நான் நீங்கள் சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாமல் நான் இங்கேருந்து போனேன், இப்போ நான் கூலிக்காரனா வர்றேன்னா, அடிமையாக வருகிறேன் என்றால் வாழ்நாள் முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன். நான் உமக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணல, அதற்கு மாறாக நான் உமக்கு அடிமை சேவகம் செய்வேன். நீதான் என்னுடைய ஆண்டவர், நீதான் என்னுடைய தலைவர் என்று அவரிடத்திலே தான் அறிக்கையிடுவேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அவர் பண்ணது என்னன்னா, அவர் இருந்த இடத்தை அவர் விட்டு விட்டார், இருந்த பன்றிகளிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார், துர்நாற்றமான இடத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். நம்ம எந்த இடத்துல விட முடியாம நாம் போராடி கொண்டிருக்கிறோம், எந்த பன்றிகள் கூட்டம், துன்மார்க்கருடைய கூட்டம், பரியாசக்காரர் கூட்டத்தில் நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம், அந்த இடத்திலிருந்து அவன் அங்கிருந்து விலகி செல்ல அவன் விரும்பினான். இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, அவன் சொல்லும்போது சொல்கிறான், நான் போய் எங்கள் அப்பா கிட்ட போய் இல்லை பிதாவே, நான் மறுபடியும் அவரை பிதாவே என்று அழைப்பேன். அதான் அவருடைய மனமாற்றத்தினுடைய அடையாளம். எங்கள் கிராமத்துக்கு போனால் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார், வருவார், ஐயா நான் சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னுவார். சரி, இருக்கிறதுலே அவர் தான் ரொம்ப முதியவர் அப்படின்னு ஏதாவது உதவி செய்து விட்டு வருவேன். அவர் சொன்ன பெரிய குறை என்னன்னா, 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னுவார். ஏங்க பையன் உங்களுக்கு சாப்பாடு போடலையா? நீங்கள் சாப்பாடு போடுறத கேட்டீங்க, அவன் என்னைக்காவது என்ன அப்பான்னு கூப்பிட்டானான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. இல்லை எங்க அது அப்படின்னா என்னை பற்றி பேசுவான். ஒரு மாதிரி மரியாதையில் தான் அவன் இது பண்ணுவான். அப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொன்னா கூட, அவன் சாப்பாடு போடலைன்னா பரவாயில்லை. மனம் திரும்புதல் என்பது மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் அப்பா அப்படின்னு வந்து அவர் பாதத்தில் விழுறது தான் இந்த மனம் திரும்புதலுடைய அடையாளம். 3வது, அங்கே ஒரு கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இந்த கொண்டாட்டத்தில் முதல்ல தந்தையினுடைய அன்பு வெளிப்படுகிறது. இவர் இப்ப நிறுத்துற மாதிரி தெரியல. சரி,
கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கேன், அதனால சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஜெர்மனியில் ஒரு ஓவியர் இருந்தார். அவர் பேர் ரெம்பிராண்ட். அவர் இந்த ஓமையை சித்திரமாக வரைந்திருந்தார். சித்திரமாக வரைந்ததில் தந்தையினுடைய முகம் தெரியுது. வந்த மகனை அவர் கட்டி தழுவுகிறார். அப்போ மகனுடைய முதுகு தெரியுது. இந்த தந்தையினுடைய முகத்துக்கு கூட அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. மகன் எப்படியும் பின்பகுதி மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த ஓவியர் எதுக்கு ரொம்ப பிரகாசமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாருன்னா, அந்த மகனை அணைத்திருந்த கைகள், 2 கைகள். அந்த 2 கையில் என்ன சிறப்புன்னா, ஒரு கை ஆணுடைய கை, இன்னொரு கை பெண்ணுடைய கை. ஒரு வளையல்களில் போட்டு பெண்ணுடைய கை, ஆணுடைய கை அதை விட கொஞ்சம் தடியாக பெருசாக இருக்கிற ஒரு கை. அதாவது அந்த தந்தை வெறும் தந்தையாக அவனை சந்திக்கவில்லை, தாயுள்ளம் கொடுத்தோடு அவனை சந்தித்தார். இயேசுவானவர் சொன்ன ஓமைகளில் நிறையா தந்தையை அவர் பயன்படுத்தியிருந்த உருவகத்தை பயன்படுத்தியிருந்தாலும், இவர் மதர்லி ஃபாதர், தந்தை உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் கொண்ட தந்தையாக அவர் சித்தரிக்கப்படுகிறார். எப்படின்னா, அவர் தூரத்தில் வரதை பார்த்துன்னு இருக்காரு. நமக்கு தெரியும் இல்லை, நாங்கள் ஊரில் விடுதியிலிருந்து போகிறோன்னா எனக்கு தெரியும், எங்கள் அம்மா நாங்கள் ஒரு 3 மைல் நடந்து போனோம் ஊருக்கு. தொடக்க காலத்தில் எங்கள் கிணத்து பக்கத்துலேருந்து உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு நாளும் எங்கள் அப்பா அது மாதிரி பார்க்கறது கிடையாது. அவர் பணத்தை அனுப்பி விடுவார், மற்றவற்றை வாங்கி கொடுப்பார். தாயுள்ளத்தோடு எப்போ வருவான் என் மகன். அவர் அன்னைக்கு மட்டும் இல்லை, தற்செயலாக அன்னைக்கு வர்ற அன்னைக்கு பார்த்ததில்ல, ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டிருந்திருப்பார். அந்த ஊருக்கு போனாங்களே தூர தேசத்துக்கு, அங்கே போனவங்க, எப்போ அங்கே என் பையனை பார்த்தீங்களா, எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, அவன் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கானா, சுகமாக இருக்கானா, எப்போதும் விசாரித்து கொண்டிருப்பார். அப்போ அவங்க கொஞ்சம் மனசில் உள்ளத்தில் உள்ள ஈரம் இருந்தாலும் வெளியே கொஞ்சம் ரஃப்பாக இருப்பாங்க இல்லை. ஆனால் தாய் உள்ளம் அப்படி கிடையாது. அவர் தூரத்திலிருந்தே அவனை பார்க்கிறார். அவனை சந்திப்பதற்காக அவர் ஓடுகிறார். இது ரொம்ப கொஞ்சம் ஆடா தெரியல. ஒரு வயசான மனுஷன் தெருவில் ஓடுவாங்களா? எல்லாரும் எள்ளி நகை ஆடுவார்கள், பிள்ளைங்க ஓடுவாங்க. சில நேரத்தில் பெண்கள் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓடுவாங்க. இந்த தாயுள்ளம் கொண்ட தந்தை இவர் ஓடுகிறார். ஏன் இவர் ஓடினாரு? அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டான், கொஞ்ச நேரம் இருந்தால் வீட்டுக்கு வந்துருப்பாரான். இவர் எதுக்கு தெருவில் ஓடணும்? நான் முன்னதாக சொன்னதைப் போல சிலர் ஓடி வருவார்கள், வீட்டுக்கு வராமல் கூட நின்றுவாங்க. இன்னைக்கு அவனை என்ன பண்ணுறேன் பார், உண்டா இல்லையான்னு 2ல் 1 பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இங்கே வீராப்பு வசனம் பேசிட்டு போவாங்க. என்ன அந்த அவனை கேட்டிங்களா? இல்லை, நாளைக்கு நான் அவனுக்கு வச்சுக்கிறேன். போகணும்னு நினைப்பாங்க, போகாமையே இருப்பாங்க. அது மாதிரி மகன் வரணும்னு திடீர்னு கடைசி நேரத்தில் நம்மளை பார்த்த உடனே அல்லது வீட்டை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வெட்க உணர்வு ஏற்பட்டு அவன் போயிடுவானோ, அவன் என் மகன் என்கிட்ட வரணும் என்பதற்காக தேடி ஓடுகிறார். 2வது, இவனுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பாங்க. உங்கள் பையன் ஒரு பன்னிங்களை மேய்க்கிறத கூட நான் பார்த்தேன் அப்படின்னு இருப்பாங்க. அவன் வறுமை நிமித்தமாக வருகிறான். அவன் பெரிய மகன்கிட்ட போய் அவன் குறைந்ததற்கு அவன் செட்டில் ஆகிடக்கூடாது. எனக்கு அண்ணா பசியாக இருக்குண்ணா, நான் உனக்கு தேவையான உணவை கொடுக்கிறேன், ஆனால் மறுபடியும் இந்த வீட்டில் மகங்கன்னு உரிமை கோராதே, நீ அடிமையாக வேலைக்காரனாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிடுவானோ இல்லை? ஏன்னா யாக்கோபு
ஏசா வேட்டையிலிருந்து ரொம்ப பசியோட வந்தப்போ யாக்கோபினிடத்திலே உணவு கேட்கிறார். அவர் சொல்றார், நான் உணவு கொடுக்குறேன், ஆனால் உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அட, உயிரே போன பிறகு அப்புறம் இந்த சேஷ்ட புத்திர பாகம் நான் நீயே எடுத்துக்க அப்படின்னு தன்னுடைய உரிமையை அவர் விட்டு விட்டான். அது மாதிரி ஒருவேளை பெரிய மகன்கிட்ட போய் அவன் உரிமையை இழந்து விடுகின்ற வாய்ப்பு ஏற்பட்டு விடலாம் என்பதை தடுப்பதற்காக கூட இவர் ஓடினார். ஆனால் முக்கியமாக இதில் தான் நான் சொன்னேன், நம்முடைய நற்செய்தியினுடைய மையமே இருக்கிறது. என்ன அந்த மையம்? நம்முடைய கடவுள் நம்ம வர்ற வரைக்கும் காத்து கொண்டிருக்கிற கடவுள் அல்ல, நம்மை தேடி ஓடி வருகின்ற கடவுள், முயலுகின்ற கடவுள். நம்ம ஆண்டவரை தேடி போகிறதுக்கு முன்னால் நம்ம அவர் தேடிக்கொண்டு வருகிறவர். கோயிலில் நம்ம எப்பவுமே நினைக்கணும், நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் இங்கே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு போதகர் சொல்வார், you are not only making the pastor to wait, you are making God to wait here. நீங்கள் காலதாமதமாக வந்தீர்கள் என்றால் ஏதோ மற்ற விசுவாசிகள் அல்ல, ஆயரை அல்ல, ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே உங்களுக்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி ஓடி வருகிறார். அதோட கூட ஏன் அந்த தந்தை ஓடினார் என்றால், ஏதோ அவன் வீட்டுக்கு வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள அவரை ஏற்றுக்கொண்டார் என்றால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த தருதலை திரும்பி வந்தது என்னவோ போனா போதுன்னு அவங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டார் வீட்டுக்குள்ள. அப்படி அவர் இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியணும், அவனை நான் என்னுடைய மகனாக முழு உரிமையோடு நான் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாருக்கும் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்போதான் மற்றவர்கள் அவனை மதிப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மாண்பை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறவர். யாரும் உங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது, உங்களை கீழாக எண்ணிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப அக்கறையுள்ள கடவுளாக அவர் இருக்கிறார். அவர் போய் அவனை கட்டி பிடித்து அவனை முத்தமிடுகிறார். அதாவது இவன் பாவ அறிக்கை ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்லிட்டு வந்தார்ல, வசனத்தை சொல்லியே வந்தார்ல வழியெல்லாம், நான் போய் என் பிதாவினிடத்திலே நான் உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தனல்ல, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். ஒன்றுமே சொல்லலை. எதுவுமே சொல்றதுக்கு முன்னால் ஓடிப்போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டான். பிஷப் நியூபிகன் ஒரு ஜோக் சொல்லுவார். ஒரு மிஷினரி இங்கே வந்தப்போ தமிழ் கற்றுக்கிட்டாராம். அவருக்கு தமிழில் பிரசங்கம் பண்ணணும், அதுவும் காலட்சேபம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாயிட்டான். இந்த கதை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதாச்சுன்னு அதை தொடங்கியிருக்காரு. அவர் சொன்னாராம் ஒரே உற்சாகத்தில், அவன் தகப்பன் ஓடிப்போய் மகனுடைய கழுதையை கட்டி கொண்டு முட்டையிட்டான். அவன் ஓடிப்போய் கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டான். அவன் பாவ அறிக்கை சொல்றதை கூட அவர் விரும்பலை. உன் வாயில போய் நான் உனக்கு மகன் இல்லைன்னு நீ சொல்லுவியா, வாயை மூடு. அவன் சொன்னதெல்லாம் நான் தப்பு பண்ணேன், அதுக்கு மேலே அவர் சொல்ல விடலை. ஏன்னா என் மகனே என்கிட்ட அப்பா நான் உன் மகனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறத நான் என் காதாத கேட்கணுமா? எவ்வளவு நீ தூரமாக போனாலும் நீ என் மகன், நான் உன்னுடைய தந்தை. இந்த உறவு ஒருபோதும் அழியாது. அதுவும் குறிப்பாக எப்போ நீ ஒரு சிறிய மன வருத்தம் கொள்ளுகிறாயோ, மனம் வருந்துகிறாயோ, அப்போ உடனடியாக இந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது என்கிற நிலையில் அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்க தவறான வழிகளை விட்டு நீங்க மனம் திரும்பி நீங்க நீதியான வழிகளில் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நீங்கள் விரும்பினீர்களானால் நான் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் எரிந்து போடுவேன், தூரமா தூக்கி போட்டுருவேன். இனிமேல் ஒருபோதும் நான் அதை நினைக்க மாட்டேன். ஆகவே மறுபடியும் நம்ம அந்த உறவுக்குள்ள வர்றதுக்கு இந்த மனம் திரும்புதல், மனமாற்றம் நமக்கு அதிகமாக துணை புரிகிறது. அதோட கூட என்ன பண்றாரு, அவனுக்கு நிறைய வெகுமதிகளை கொடுக்கிறார். அவன் வரான், அவனை பார்க்கிறாரு. அவனுடைய கையெல்லாம் பண்ணியை மேய்ச்சிருந்த கை எப்படி இருந்திருக்கும்?
கடினமான வேலைகளை செய்வதற்கு கை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்காது, கடினமாயிட்டு இருக்கும், அது கீரெல்லாம் விட்டுருக்கும், துர்நாற்றமாக இருக்கும், பண்ணியை சுத்தமானதுனால. அந்த கையை பார்க்கிறார், அவனுடைய உடையை பார்க்கிறார். அது கிழிஞ்சு போன அசுத்தமான நாற்றம் எடுத்த உடை. இவ்வளோ தூர தேசத்திலிருந்து அவன் நடந்து வந்திருக்கிறான். அவன் கால்களை பார்க்கிறார். அவனுடைய கால் வந்து அப்படியே இந்த வெடிப்புகளால் ஆனது, அசுத்தமாக இருக்கிறது. அவனை பார்க்கிறாரு. அவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, அப்படியே வற்றி போன அவனுடைய முகம், வற்றி போன வயிறு, அதை பார்க்கிறார். அப்பாவுக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. உடனே தன்னுடைய பணியாளர்களை அழைக்கிறார். அவருக்கு சொல்றாரு, இவனுடைய கைகளுக்கு மோதிரங்களை அணியுங்கள். அது வந்து மோதிரம் வந்து அதிகாரத்தின், இந்த வீட்டுக்கு அவன் வேலைக்காரனாக வரல, அவன் மகனாக வருகிறான், உரிமையுள்ள மகனாக வருகிறான். அதிகாரத்தினுடைய அடையாளமாக இந்த மோதிரத்தை அணியுங்கள். ஒரு நண்பர் சொன்னார், கல்யாணம் ஆனால் நமக்கு 3 ரிங்ஸ் கிடைக்குதான். என்கேஜ்மெண்ட் ரிங்கு, வெட்டிங் ரிங்கு, சஃபரிங்கு. இவர் அதிகாரத்தினுடைய மோதிரத்தை அவருக்கு கொடுக்கிறார். அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த நீ கந்தையான உடையெல்லாம் களைந்து போடுங்கள், உச்சிதமான உடைகளை இவனுக்கு அணிவியுங்கள். ஏன்னா அவன் ஏன் மகன், அவன் என்னுடைய சாயல்லே படைக்கப்பட்ட மகன், என்னை பிரதிபலிப்பதற்காக உருவாக்கப்பட்ட மகன். அவன் காலை பார்த்து இவனுக்கு பாதரட்சைகளை தாருங்கள். அவன் சுதந்திரமானவன். அடிமைகள் அந்த காலத்தில் பாதரட்சை காலணிகளை அணிய மாட்டார்கள், அணியக்கூடாது. நம்ம ஊரில் கூட, ஊரில் வந்து தலித் மக்கள் ஊர் வழியாக காலணி போட்டு கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள். அதோட கூட அவன் உணவு இல்லாமல் இருந்தான்ல, நல்ல கொழுத்த கன்று அடியுங்கள். கொழுத்த ஆட்டு அடிங்கள்ல, சிக்கன் அடிங்கள்ல, கொழுத்த கன்றை அடியுங்கள். A1 பீஃப் பிரியாணி செய்யுங்க இல்லை என்பதை போல அவனை என்னவெல்லாம் ஒரு பெரிய மாற்றம், அவனுடைய உடையிலே மாற்றம், அவனுடைய கரத்திலே மாற்றம், கால்களில் மாற்றம், உணவிலே மாற்றம், அவனுடைய ஆழ்தன்மையே மாற்றி விடுகிறார். இதுதான் நம்முடைய ரிடம்ஷன், நம்முடைய மீட்பு. நம்ம ஆண்டவரிடத்திலே போகிறோம் என்றால் அவர் இதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாற்றி விடுகிறார். என் மகன் இறந்து போனான், உயிர் பெற்றிருக்கிறான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான், வாங்க நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். அவர் சொல்றாரு, மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் நம் மூலமாக அந்த சந்தோஷத்தை அடைய விரும்புகிறார். இந்த உலகத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லை, உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதாவது இந்த ஓமை நம்முடைய வாழ்க்கை நினைவூட்டுகின்ற ஓமை. அதாவது நம்முடைய பாவத்தினால நம்ம எதையெல்லாம் இழந்து போறோம், நம்ம மனம் திரும்பினோமானால் மீண்டுமாக எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நம்ம உண்மையாகவே பாவத்தில் இருந்தோமானால், நிறைவாழ்விலே குறைவுபட்டோமானால், நம்ம மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எதுக்காக? நம்ம மீண்டுமாக நிறைவாழ்வை பெறுவதற்காக. ரெண்டாவது ஒருத்தர் சொல்றாரு, அப்பா வீட்டுக்கு நம்ம போனோம்னா அதுக்கு வழி என்னன்னா தூர தேசம். The only way to the Father is through a far country. நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அது வழியாக தான் வரணும். அவன் பக்கத்தில் இருந்ததுன்னா ஒரு வந்திருப்பானான்னு தெரியாது. அதாவது ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்ம தூரமாக போகும்போது, அவருடைய பரிசுத்தத்திலிருந்து தூரமாக போகும்போது,
அவருடைய வாழ்விலிருந்து நம்ம தூரமாக்கி கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், திஸ் இஸ் த டைம் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் டு யுவர் ஃபாதர். உன்னுடைய தந்தையினிடத்திலே வருவதற்கான தருணம் இதுதான். அங்கே உனக்கு பெரிய ஏமாற்றங்கள் இருக்கும், அங்கே பசி இருக்கும், தனிமை இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும். உன்னுடைய ஆழ்தன்மையே மாண்பே குலைந்து விடும். அவ்வளோ தூரம் நீ போயிட்டனா ஆண்டவர் அன்போடு உன்னை அழைக்கிறார், நீ வா. நீ ஒருவேளை என்னுடைய மகனுக்கு இருக்கின்ற தகுதியை இழந்து விட்டிருக்கலாம், ஆனால் உன்னுடைய தந்தையாக இருக்கிற அன்பை நான் ஒருபோதும் குறைத்துக் கொள்வதில்லை. உன்னை அரவணைக்கின்ற அன்பை நான் குறைத்துக் கொள்வதில்லை. எப்போ என் மக மீண்டுமாக என்னிடத்திலே வருவார்கள் என்று நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். தூரத்தில் நான் உங்களை ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கேன். I am scanning the horizon as to when my daughter or my son will return. மூன்றாவது, நம்ம ஆண்டவருடைய வீட்டுக்கு வருவது, ஆண்டவருடைய கரத்திலே அந்த மகன் தன்னை அர்ப்பணித்ததைப் போல அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பது, மீண்டுமாக அப்பா பிதாவே என்று அழைப்பது, இதுக்கு நிகரானவைகள் ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் தனிமை, வருத்தம், துயரம், தேவை, இதுதான் அது கொடுக்கும் நமக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு நிறைவை கொடுப்பார், மன்னிப்பை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற அந்த செல்வந்தராகிய நம்முடைய தந்தை இன்றைக்கு நம்மை மீண்டும் வர வேண்டும் என்று அழைக்கிறார். ஒரு ட்ரெயினில் பயணித்து கொண்டிருந்த பயணி ஒருவர் அங்கே இருந்த வாலிபனை பார்த்து, தம்பி என்ன தம்பி ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, அடிக்கடி போய் ஜன்னலை பார்க்குறீங்க, வந்து உட்காருங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கேன் ஐ பி ஆஃப் எனி ஹெல்ப், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அப்போ தன்னுடைய வாழ்விலே நடந்த நிகழ்வுகளை அவன் சொல்ல ஆரம்பித்தான். எங்கள் அப்பா எங்கள் ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பெயர் பெற்றவர், அந்த ஊரே அவரை அப்படி மதிக்கும். நான் ஒரு குற்றம் செய்துவிட்டு சிறை தண்டனை பெற்றுவிட்டேன், என்னுடைய தந்தைக்கு பெரிய இழுக்கை கொண்டு வந்து விட்டேன், அவர் தலை கூட நிமிர முடியாத மாதிரி ஆயிட்டாரு. ஆகவே நான் தண்டிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டேன். நான் நேற்று விடுதலை பெற்றேன். நான் விடுதலை பெறுவதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னால் என்னுடைய தந்தைக்கு ஒரு மடல் எழுதினேன். அது மாதிரி, அப்பா நான் செய்த தவறு, உங்களுக்கு நான் இழைத்த அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனக்கு வீட்டுக்கு வரக்கூட எப்போ வருவதற்கு முகம் இல்லை. ஆனாலும் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று. ஒருவேளை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா, ஆனால் நான் செய்த தவறு மன்னிக்க முடியாத தவறு. ஒருவேளை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மரத்தில் ஒரு வெள்ளை கைக்குட்டையை கட்டி வையுங்கள். ஏன்னா நம்முடைய நான் வர்ற ட்ரெயின் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கின்ற அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. அதனால் நான் அங்கே வரும்போது பார்க்குறேன், அந்த மரத்தில் வெள்ளை கைக்குட்டை இருந்தால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்றதை உணர்ந்து கொண்டு நான் அங்கே இறங்கி நான் வீட்டுக்கு வருவேன். அப்படி இல்லைண்ணா, கைக்குட்டை இல்லைண்ணா, நான் என்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொண்டு நான் போய்விடுகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு எழுதினேன். இதுதானே தம்பி, நீங்கள் உட்காருங்க, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னார். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இல்லை, இன்னும் ஒரு சில வினாடிகளில் வந்துடும் எங்கள் வீடு. உடனே அவரு ஜம்ப் பண்ணி, தம்பி 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 இங்கே வாங்க வாங்க வாங்கன்னார். அவனுக்கு காட்டினா அந்த மரம் முழுவதும் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது. கடவுள் அள்ளி கொடுக்கிறவர், கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர். நம்முடைய 1-2 பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை முழுமையாக மன்னிக்கிறவர். ஒரு சில சலுகைகளை மட்டுமே நமக்கு கொடுக்கிறவர் அல்ல, அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரோடு நம்ம இருக்கிற பேர் இருக்க, அதை விட இந்த உலகத்தில் பெரிய பேரே. அதை நம்ம நினச்சோன்னா நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஓடி அவருடைய காலில் நம்ம விழுந்து மறுபடியும், அப்பா இதோ உம்முடைய கரத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய வீட்டில் நான் என்றென்றைக்கும்
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டில் நான் இருப்பேன் என்று சொல்லுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிதாவே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று நான் சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறைவா, எங்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக ஏற்றிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையிலும் அன்பிலும் ஆண்டவரே எங்கள் பொறுப்பிலும் நாங்கள் தவறிவிட்டதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் தூரமாக சென்று விட்டதையும் உணர்கிறோம். உம்முடைய அரவணைப்பிலே இருக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே நாங்கள் அகன்று விட்டதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எப்போதும் அன்போடு, உம்முடைய கரிசனையோடு, உம்முடைய பாசத்தோடு எங்களை ஏற்றுக்கொள்கிற உம்முடைய கரத்திலே எங்களை இந்த மாலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை தாரோம். உம்முடைய அருட்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற அருளை தாரோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பணியாளர்களாக இருந்து இறைவா உமக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற வாழ்வை எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மை அப்பா பிதாவே என்கின்ற உறவிலே வளரும். இந்த உறவிலே இருப்பதினால் நீர் எங்களுக்கு அருளுகிற எல்லா நிறைவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்திடும். ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாழ்மையோடு வேண்டுகிறோம். தூய கடவுளே, ஆமென்.